இன்ட்ரோடக்ஷன் சொல்லுங்கள். இந்த மீரா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது யார் ஃபவுண்டரு, இந்த சிவில் ஃபீல்டுக்கு எப்போ என்ட்ரானீங்க அப்படின்னு சொல்லுங்கள், உங்கள் நேம் சொல்லுங்கள். என் பேர் எம் பாசித் கார். இப்போ ஃபவுண்டர்னு பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபவுண்டர். இதை இந்த நிறுவனம் ஆரம்பித்து 2 வருஷம் ஆகுது. என்னோட தகப்பனார் தந்தை பேரில் தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அவங்க பேர் மீரா மைதீன். அவங்க பேரில் தான் மீரா கன்ஸ்ட்ரக்ஷனுங்கிற அந்த நிறுவனம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சிவில் எங்கே படிச்சிருந்தீங்க? நான் கைக்குறிச்சி ஸ்ரீரங்கடேஸ்வரா பாலிடெக்னிக்கில் 2010ஆம் ஆண்டுலேருந்து 2013ஆம் ஆண்டு வரையும் படித்தேன். எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே எடுத்துக்கிட்டீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே அறந்தாங்கியில் ஒரு 3 கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக ஸ்ராஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அறந்தாங்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 2 மந்த் சென்னை மெட்ரோ ரயிலில் CCL கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் 1 இயர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ணேன். நெக்ஸ்ட் இயர் நானே கன்ஸ்ட்ரக்ஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே சார். இப்போ கட்டுமானத்துறை அப்படின்னா 2 வகைகள் இருக்குது. ஒன்று படிச்சுட்டு ஃபீல்டில் படிச்சுட்டு ஃபீல்டில் என்ட்ரு ஆகிறாங்க. இன்னொன்று பாரம்பரியமாக அந்த அனுபவ ரீதியாக பார்த்தா இது பண்ணுறாங்க. இதுக்கு 2க்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட் இருக்கும்? இப்போ மேஸ்திரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் உதாரணத்துக்கு ஒரு ரூமோட சைஸ் இருக்குது 10க்கு 10 அப்படின்ட்டு அதுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு 9 இன்ச்சஸ் பில்லர் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கால்குலேட் வச்சுருப்பாங்க. நாங்கள் லிண்டலில் பீமு போடுவோம், முக்கால் பீமு போடுவோம். அவங்க பெல்ட் போடுவாங்க. குவாலிட்டி தான் இன்ஜினியர்ஸுக்கும் மேஸ்திரிகளுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. குவாலிட்டி தான் அவங்க 2 பேருக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்ஜினியர்ஸ் அப்படின்றாலே குவாலிட்டி தான், லைஃப் இருக்கும். இப்போ இன்ஜினியரிங் பண்ணுறதுனால எக்கனாமிக்கலாக சேவிங்ஸ் இருக்குது. அவங்களுக்கு சேவிங்ஸ் இருக்குது சார். எக்கனாமிக்கில் கஸ்டமருக்கு நம்ம சேவிங்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ மேஸ்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா மேஸ்திரியும் நல்லா பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ உள்ளவங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கொத்தனார் வேலை பார்த்தாங்கன்னா அடுத்து அவங்களே கான்ட்ராக்டாக எடுத்து பார்த்துடுறாங்க பில்டிங் எல்லாம். அதில் ஒரு குவாலிட்டி இருக்காது, ஒரு தரமே இருக்காது, தரம் இருக்காது, ஒரு டைம் இருக்காது. ஷெட்யூல் இவ்வளோ தான் காலத்தில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஷெட்யூல் இருக்காது. நம்மளை பொறுத்தவரையும் சேவிங்ஸ் டைம் சேவ் பண்ணி கொடுத்துருவோம், மணி சேவிங் பண்ணி கொடுத்துருவோம், டயத்துக்கு முடிச்சு கொடுத்துருவோம். அதிலே மணியும் சேவ் ஆயிரும். அவங்களுக்கு திருப்தி இருக்கும், கிளைண்ட்டுக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஓகே சார். இப்போ நீங்கள் சதுரடிக்கு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? நாங்கள் இப்போ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓப்பன் பண்ண புதுசில் 1350 ரூபா ஸ்கொயர் ஃபீட் பார்த்தோம். இப்போ 1500 ரூபாய் வரையும் பார்க்குறோம். 1350 1500 வரையும் பார்க்குறோம். அறந்தாய்க்கு பக்கத்தில் உள்ள வில்லேஜ் இல்லை பக்கத்து டவுனாக இருந்துச்சுன்னா ஒரு 50 ருபீஸ் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எக்ஸ்ட்ரா பார்க்குறோம். ஓகே சார். இப்போ நாங்கள் ஒரு சர்வே பண்ணியிருக்கோம் பொறியாளர் ஆய்வுன்னு சொல்லிட்டு. அதில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு தகவல் என்ன அப்படின்னாக்க, அதாவது புதுக்கோட்டை மாவட்டங்கள் ரூரல் பகுதியில் ஒருத்தர் ஒரு 1400 ரூபாய்க்கு கோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டிப்ளமோ இன்ஜினியர் BA இன்ஜினியர் பண்ணுறீங்க அப்படின்னாக்க, உங்களை மாதிரியே இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அது 1200 ரூபாய்க்கு கூட பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. இப்போ டிஃப்ரெண்ட்லி இந்த அளவு டிஃப்ரென்ஸ் இருக்குமா? எப்படி இந்த அளவு வேரியேஷன் வருது? இப்போ உள்ள காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் விலை மந்த்லி ஒன்ஸ் ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது. ஸ்டீல் ரேட்டு பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு டெய்லி ரெகுலராக ஏறிக்கிட்டு இருக்குது. வீக்லி ப்ரைஸ் ஸ்டீல் ரேட் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இதே 1200 1100 ரூபாய்க்கு ஸ்கொயர் ஃபீட் பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. போட்டி அதிகமான ஒரு போட்டி காரணமாக வேலை நம்மளுக்கு கிடைக்கணும், ப்ராஜெக்டை நம்ம கைப்பற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை எடுப்பாங்க. பட் அதில் குவாலிட்டி இருக்காது. கட்டுமான வேலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 1:6 ரேஷியோவில் பிரிக் ஒர்க் பார்ப்போம். அவங்க 1:8 பார்ப்பாங்க. 40 செட்டி மண் போடுவாங்க. இதில் குவாலிட்டி வீட்டுக்காரவங்களுக்கு தெரியாது, கிளைண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாது. இதில் ஒரு தரத்தை குறைச்சிருவாங்க. அதில் ஏராளமான மிச்சம் வரும். பெல்ட்டு தான் போடுவாங்க. அது மாதிரி உள்ள பார்ட்டிஷன் வால் தான் கொடுப்பாங்க. இன்னர் வால் அனைத்துமே பார்ட்டிஷன் வால் தான் கொடுப்பாங்க. 9 இன்ச்சஸ் வால் கொடுக்க மாட்டாங்க. இதில் அமௌண்ட்டை சேவ் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க குறைச்சி பார்க்குறது. இதில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. இதில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகே சார். இப்போ இன்றைக்கி சதுரடிக்கு தொகை நிர்ணயம் பண்ணுறாங்களா? இது சரியான முறையா? ஐட்டம் மாதிரி பண்ணுறது சரியான முறையா? சதுரடி நம்ம ஐட்டம் மாதிரி பண்ணுறேன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஐட்டம் கியூபிக் மீட்டரில் காங்கிரீட் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்குறது சரியாக இருக்கும். அதை ஸ்கொயர் ஃபீட்டில் பார்க்க முடியாது. மெகா ஸ்ட்ரக்சர் எல்லாமே உதாரணத்துக்கு பிரிட்ஜு இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம மெகா ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்க்க முடியாது. கியூபிக் ஃபீட்டு தான் நம்ம பார்க்க முடியும். இதே நம்ம வீடு நம்ம நார்மலாக ரெசிடென்ஷியல் பில்டிங், கமர்ஷியல் பில்டிங், ஒரு கடை, ஷாப்பிங் இந்த மாதிரி கட்டுறோம்னா ஸ்கொயர் ஃபீட் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது சரியான ஒரு வேலை தான். ஓகே சார். இப்போ மீரா கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது டோட்டல் கான்ட்ராக்ட் அப்படின்னா எவ்வளோ பில்டிங்ஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன எஸ்டிமேட்டில் பண்ணியிருக்கீங்க? இதுவரை எங்கள் நிறுவனம் ஓப்பன் பண்ணி 2 இயர்ஸ் ஆகுது. 2 இயர்ஸில் நாங்கள் இது வரைக்கும் 30 பில்டிங் ரீச் ஆகிருக்கோம். கமர்ஷியல் பில்டிங், ரெசிடென்ஷியல்? கமர்ஷியல்னு பார்த்தோம் ஒரு 3 பில்டிங்ஸ் பார்த்தோம். கமர்ஷியல்னு பார்த்தீங்கன்னா மீதி எல்லாமே ரெசிடென்ஷியல் தான் பார்த்தோம். G+1 G+2 இந்த மாதிரி பார்த்தோம். என்ன எஸ்டிமேட்டில் பண்ணுறீங்க? எங்களோட நிறுவனம் இப்போ தான் தொடங்கினால அதிகபட்சமாக 60 லேக்கு அரசோளத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அதுக்கு அடுத்தாப்புல 55 லேக்ஸுக்கு ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கோம் அரசோளத்தில். டோட்டல் கான்ட்ராக்டாக? டோட்டல் கான்ட்ராக்ட். இதுவரை லேபர் கான்ட்ராக்ட் எதுவும் பார்க்கல. ஓகே சார். இப்போ நாங்கள் சர்வேல கிடைச்ச இன்னொரு ரிசல்ட் என்ன அப்படின்னாக்க,
இப்போ இன்ஜினியருக்கும் கிளைண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது. அதுவும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா 40-45% வரைக்கும் இருக்குது அந்த ப்ராப்ளம்ங்கிறாங்க. ஆனால் இது நான் டெக்னிக்கல்கிட்ட இருக்கிறது இல்லை. கொத்தனார் மேஸ்திரிகிட்ட அந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதில்லை. அவர் வீடு ஃபங்க்ஷன் பண்ணுறாங்களே அதுக்கு கூட இன்ஜினியர் கூப்பிட முடியாத நிலை ஏற்படுது. அந்தளவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது அப்படிங்கிறாங்க. இது எதனால் ஏற்படுது? நீங்கள் இந்த 2 வருஷத்தில் உங்களுக்கும் கிளைண்ட்டுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது? எனக்கும் கிளைண்ட்டுக்கும் இது வரைக்கும் ஒரு 2 கிளைண்ட் தான் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு. அது காரணம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸோட இது டைமிங்க்கு வரதில்லை. நம்ம இன்ஃபார்ம் பண்ணோம்னா டைமிங்க்கு வரதில்லை, லேட்டாக வர்றது, இல்லை 2 days 3 days கண்டினியூவாக வந்து லீவ் போட்டுறது. அது மாதிரி பார்ட்டிக்கு வந்து கிளைண்ட்டுக்கு டயத்துக்கு முடிச்சு கொடுக்க முடியாதனால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு. இப்போ எங்களுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம். சரி சரி. அது ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். எப்படி இருந்தால் ஸ்மூத்தாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிளைண்ட்டுக்கும் எங்களுக்கும் என்ன அமௌண்ட்டு வந்து குறைக்காமல் இருக்கணும். ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 1400 நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி சொல்கிறோம்னா 1400 ஓகேன்னு அக்ரிமெண்ட் பண்ணிடுறாங்க. ஃபைனலாக ப்ராஜெக்ட் முடியல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 60,000 வந்து லெஸ் பண்ணிடுறாங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா 1300 கூட ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி இது பண்ணிடுறாங்க. அது நம்ம ப்ராஃபிட்டும் போயிடுது, லாஸ் ஆயிடுது, ப்ராஃபிட் கம்மியாகுது. சரி சரி. ஓகே சார். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்கிடெக்ட் ஸ்ட்ரக்சரல்ஸ்னு ஒவ்வொரு துறைக்குன்னு தனித்தனி வல்லுநர்கள் வந்துட்டாங்க கட்டுமானத்தில். இப்போ நீங்கள் உங்களோட பில்டிங்கில் ஆர்கிடெக்ட் ஸ்ட்ரக்சரல்ஸ்க்கு எந்த இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க? இது அவசியமானதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி என்னோட பில்டிங் ஸ்ட்ரக்சரல் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த இன்ஜினியர்ஸுமே வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் படி வந்து பில்டிங் கட்டுறதில்லை. குறிப்பாக அதாவது ஒரு நல்ல ஒரு நேம் ரீச் ஆனவங்க தான் வந்து ஸ்ட்ரக்சரல் படி கட்டுறாங்க. இப்போ உள்ளவங்க வந்து பேருக்காண்டி சும்மா தான் கட்டுறாங்க, ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைனாக கிடையாது. ஒரு 2 வருஷத்துலேயே இயர் கிராக்கு, லிண்டரில் கிராக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. மண் சாயில் டெஸ்ட் பார்க்கணும், சாயில் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பார்க்கணும், சேஃப் பியரிங் கெப்பாசிட்டி பார்க்கணும், வாட்டர் டெஸ்ட்லாம் பார்க்கணும். பார்த்து தான் வந்து பில்டிங் கட்டணும். தண்ணி உப்பு தண்ணியாக தான் அதில் காங்கிரீட் போடக்கூடாது. உப்பு தண்ணியில் தான் காங்கிரீட் தான் போடுறாங்க. இங்கே அரண்மனை சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமே வந்து கட்டுமானம் வந்து அதோட உறுதியை இழந்துடும், பில்டிங் வந்து உறுதி இழந்துடும். ஓகே சார். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ புதுக்கோட்டை பக்கத்தில் காரைக்குடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண பில்டிங்லாம் இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்கிறது பார்க்குறோம். ஆனால் இப்போ இன்ஜினியர்ஸ் பண்ணுற பில்டிங்ஸ் வந்து ஒரு 10 years 15 years 20 yearsல வந்து கிராக் வருது, லீக்கேஜ் வருதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு பெரும்பாலும் சொல்லப்படுது. இது எதனால் ஏற்படுது? மெட்டீரியல் ப்ராப்ளமா அல்லது இன்ஜினியரோட கேர்லெஸ்ஸாக என்ன காரணம்? இல்லை, இன்ஜினியர் கேர்லெஸ்ஸுங்கிறதோட மெட்டீரியல் ப்ராப்ளம் கொஞ்சம் இருந்தால் லேபர் ப்ராப்ளம் ஒன்று. அதாவது ஒரு அனுபவம் உள்ள கொத்தனார் வந்து வேலை பார்த்தாங்கன்னா வந்து கிராக் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. தண்ணி எனி டைமும் வந்து நம்ம பில்டிங்கில் வந்து க்யூரிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பில்டிங்கில் பூச்சி வேலை பார்க்குறோம்னா அது முதல் நாள் வந்து அந்த செவரை வந்து எந்த செவர் பூச போகிறோமோ, பிளாஸ்டிக் ஒர்க் பண்ண போகிறோமோ அதை வந்து முதல் நாள் ஃபுல்லாக நல்லா கூலிங் பண்ணணும். க்யூரிங் பண்ணிவிட்டு நல்லா கூலிங்காக இருக்கணும். அந்த இது ஹீட்டே இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு இருக்கணும். ஹீட் அப்சர்ப்ஷன் வந்து வெளியாகணும். ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் எல்லாமே வெளியாகிடுச்சுனா தான் நமக்கு கிராக் ஏர் கிராக் வந்து வராது. ஆமாம். இப்போ யாரும் வந்து வேகமாக டயத்துக்கு கிளைண்ட்டும் பார்த்தீங்கன்னா டயத்துக்கு முடிக்கணும்னு சொல்லிட்டு வேகமாக முடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம டைம் கொடுக்குறதில்ல. டைம் கொடுக்காம நம்மளும் பூசி கொடுத்துருவோம். ஒரு ப்ராப்பராக க்யூரிங் பண்ணுறதில்ல. ஒரு 60 days பண்ணணும் அப்படின்ட்டா 16 days பண்ணணும் அப்படின்ட்டா 2 days 3 days தான் பண்ணுறாங்க. அதுக்கடையில் பெயிண்டிங் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இதுதான் ஏர் கிராக்கு வந்து மெயின் ப்ராப்ளம், மேஜர் ப்ராப்ளம். ஓகே சார். இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பொறியாளர்கள் எண்ணிக்கை வந்து அதிகரிக்குது. ஆண்டுக்கு வந்து 3000 பேர் சிவில் என்ட்ராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதை கூட பார்த்திங்கன்னா வந்தப்போ ஒரு 14 இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 40 பேர் இருக்காங்க. இதில் ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கா? எங்களுக்குள்ள ஒரு ஆரோக்கியமான போட்டி தான் இருக்குது. அசோசியேஷனில் இருக்க வரையும் எங்களுக்குள்ள ஆரோக்கியமான போட்டி இருக்குது. அசோசியேஷனில் இல்லாமல் சில இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கும் எங்களுக்கும் வந்து ஒரு ஆரோக்கியம் இல்லாத போட்டி தான் நிலவிக்கிட்டுன்னு சொல்லலாம். ஆமாம். ஓகே சார். இப்போ கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கிளைண்ட்டுக்கு எத்தனை பில்டிங்ஸ் கண்டினியூவாக பண்ணி கொடுத்துருக்கீங்க? கிளைண்ட் எந்த அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்க? கிளைண்ட் இது வரைக்கும் 1 yearல வந்து 15 பில்டிங் பண்ணி கொடுத்தோம். ஒரே கிளைண்ட்டுக்கு வந்து கண்டினியூவாக வந்து ஒரு 4 பில்டிங்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம். ஓகே சார். ஒரு பில்டிங் பண்ணுறப்போ நிறைவுங்கிறது எப்போ கிடைக்கிது உங்களுக்கு? நிறைவுங்கையில் அவங்கள்ட்டேருந்து நம்மளுக்கு மணி, அதாவது அவங்கள்ட்ட ஒரு பேர் கிடைச்சாலே போதும். பணம் அப்புறம் அப்பாற்பட்டது, ப்ராஃபிட் அப்பாற்பட்டது. அவங்க வந்து நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டீங்க, எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு முடிச்சு கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு பேர் இருந்தாலே எங்களுக்கு ஒரு தன்னிறைவாக இருக்கும். ஓகே சார். இப்போ பெரும்பாலும் கன்சியூமருக்கு என்னன்னா ஒரு எஸ்டிமேட் இன்ஜினியர்ஸ் நாங்கள் போகிறோம், ஒரு எஸ்டிமேட் போகிறார் ஒரு 20 lakhs இல்லை 30 lakhsல பில்டிங் அப்படின்னா அது கம்ப்ளீட் ஆகிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 or 10 lakhs அதிகமாகிடுது அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது. படித்த இன்ஜினியர் ஒரு கரெக்டான எஸ்டிமேட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லப்படுது. இது எதனால் ஏற்படுது? என்ன காரணம்?
அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நானும் இன்ஜினியர் தான் அப்படின்னு சொல்லி படித்து முடிச்சோட இப்போ உள்ள ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சோட 1 இயர் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அடுத்தடுத்து நானும் கன்ஸ்ட்ரக்ஷன் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி வச்சிடறாங்க. எவ்வளோ அது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்க்கலாம் என்ன எதுன்னு சீனியர் இன்ஜினியர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களா வந்து தாந்தோண்டிய தினமாக வந்து சொல்லிடுறாங்க, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நான் 1200 பார்த்துறேன், எனக்கு கட்டுப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இப்போ 1200 ஒரு உதாரணத்துக்கு வந்து 16 லட்ச ரூபா பில்டிங் வந்து 11 லட்ச ரூபாய்க்கு இவர் பண்ணி கொடுத்தாருன்னா அந்த 5 லட்ச ரூபா இவருக்கு தான் இடிக்கும். ஃபைனலாக அந்த லாஸ் அவர் வந்து சொல்லிடுவாங்க, எனக்கு இவ்வளோ லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க. இதனால தான் வந்து பார்ட்டிக்கும் கிளைண்ட்டுக்கும் இன்ஜினியர்ஸுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஓகே சார், இப்போ இன்றைக்கி கட்டுமான துறையில் நிறைய அட்வான்டேஜ் வந்துருக்கு சார். இப்போ லோகாஸ் மெத்தட், ஹாலோ பிளாக் மெத்தட்னு சொல்கிறாங்க, லாரி கட்டர் மெத்தட்னு சொல்கிறாங்க, கிளாஸ் பிரிக்கு பதிலாக இப்போ க்ரெஷர் போர்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி டெக்னாலஜி வைஸ் என்ன மாற்றங்கள் எதுவும் உண்டா பண்ணியிருக்கீங்களா? விழிப்புணர்வு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மைண்டில் இருக்குது. புது டெக்னாலஜி லேட்டஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் கிளைண்ட் ஒத்துக்க மாட்டாங்க. பாரம்பரியமாக எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணுங்கன்னு தான் இன்ன வரையும் சொல்கிறாங்க. நம்மளை பொறுத்தவரையும் எலிவேஷன் தான் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் அரசர்குளத்தில் வந்து ஒரு சைட் பார்க்குறேன். அது ஆர்கிடெக்ட் வந்து பர்கான்னு சொல்லிட்டு இப்போ பஹ்ரைனில் இருக்காப்புல சீஃப் ஆர்கிடெக்ட், அவர் ஒரு இது வச்சிருக்காப்புல, ஆர்கிடெக்ட் ஆஃபீஸ் வச்சிருக்காப்புல, சைதாப்பேட்டையில் வச்சிருக்காப்புல. அவர் தான் நம்மளுக்கு வந்து எலிவேஷன் எல்லாம் செக்ஷுவல் டிசைன் எல்லாம் போட்டு கொடுப்பாப்புல. அவர் போட்டு கொடுக்குற எலிவேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சீஃப் ஆர்கிடெக்ட் இப்போ ஒரு இந்த சரௌண்டிங் ரீஜனல் அளவுக்குள்ள உள்ள ஆர்கிடெக்டோட பெரிய அளவில் தான் பண்ணி கொடுப்பாப்புல. பார்க்கல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் அது மாதிரி அரசோளத்தில் பண்ணி கொடுத்த சைட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பில்லர்லேருந்து நம்ம ஏர்போர்ட் பிரிட்ஜ் பார்த்துருக்கீங்கல்ல, அது மாதிரி சிங்கிள்லேருந்து டபுளாக இன்க்ளைன் ஆகும் மேலே, அது மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். உள்ள இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஏசிபின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே சார், இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டங்களில் அரசர்குளம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டோர் பில்டிங்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வாய்ப்புகள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க? இங்கே உங்களோட டேலண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா கட்டுமானத்துறையில்? இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அரசர்குளத்தை பொறுத்தவரையும் அந்த அரசர்குளமாக இருந்தாலும் சரி, அறந்தாங்கியாக இருந்தாலும் சரி, வயசை வந்து பார்க்க மாட்டாங்க. ஒரு பில்டிங் தரமாக கட்டி கொடுத்துருக்காப்லையா அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. அது மாதிரி தான் வந்து அரசர்குளத்தில் இங்கே அறந்தாங்கியில் உள்ள சைட்டை பார்த்தாங்க. கட்டுமானத்தை பார்த்துக்கிட்டு தான் வந்து சரி நல்லா பார்த்துருக்காப்புல, ஒன்றும் பிரச்சனை இல்லை கொடுப்போன்னு சொல்லி எனக்கு தந்தாங்க. எனக்கு வந்து அக்ரிமெண்ட்டு எதுவுமே பண்ணலை. முதல் நாள் கிளைண்ட் இன்ஃபார்ம், நான் என் ஃப்ரெண்ட் ரிலேஷன் வீடு, என்னோட நண்பரோட உறவினர் வீடு. முதல் நாள் இன்ஃபார்ம் நான் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணாங்க. நான் யதார்த்தமாக போனாலும் ஒரு 5 lakhs அட்வான்ஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி அவங்களே பிளானை கொடுத்தாங்க. எலிவேஷன் மட்டும் தான் நான் ரெடி பண்ணி கொடுத்தேன். பிளானை கொடுத்து இந்த பிளானுக்கு வந்து எங்கள் கொட்டேஷன் கொடுத்தா நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒர்க்கு அப்படின்ட்டாங்க. அது வந்து எனக்குள்ள ஒரு அளப்பரியாத ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. எதிர்பார்க்காத ஒரு இறைவன் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. ஆமாம். ஓகே சார், உங்களுக்கு இந்த துறையில் வழிகாட்டி குருன்னு யார் இருக்காங்களா? யாராவது இவரை டிபெண்ட் பண்ணி வந்தோம், இவரை மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு யாரும் சொல்ல விரும்புறீங்களா? இவருக்கு ரோல் மாடல் அது குறிப்பாக சொல்ல விரும்பலை. பர்டிகுலர் யாரும் இல்லை, பர்டிகுலராக ஆள் இருக்காங்க. இருந்தாலும் ஒருத்தர் சொன்னோம்னா எனக்கு இந்த ஊரை பொறுத்த நான் வேலை பார்த்த என் குருகிட்ட கூட அந்தளவுக்கு ஒரு சந்தேகம் நான் கேட்டதில்லை. எம்கே பிளானர்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் தான் எங்களை வந்து என்னோடய நண்பர், என்னோடய சீனியர். ஆரம்பத்திலே நான் படிக்கையிலேருந்து அவர்கிட்ட தான் சந்தேகம் கேட்பேன். மாரிமுத்து அப்படிங்கிறவர் இன்ன வரையும் அவர் தான் வந்து எனக்கு சந்தேகமும் சரி, ஒரு பெரிய மல்டி ஸ்டோரி பில்டிங் அதில் ஏதாவது சந்தேகம் இல்லை, காஸ்ட் வைஸ் ஏதாவது சந்தேகம் டவுட்னா வந்து அவர்கிட்ட தான் நான் கன்சல்ட் பண்ணிக்குவேன். அவர் தான் எனக்கு குருன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஃபியூச்சர் பிளானிங்ஸ் இல்லை? ஃபியூச்சர் பிளானிங்ஸ் வந்து லார்சன் அண்ட் டூப்ரோ மாதிரி வரது தான் என்னோட ஆசை. ஆமாம், எல்என்டி மாதிரி வரதான் என்னோட ஆசை. ஓகே சார், இந்த துறையில் உங்களோட இலக்கு என்ன அடையணும்னு நினைக்கிறீங்க? என்னோட இலக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு இடத்த நான் தக்க வச்சுக்கணும். மீரா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாக தரம் ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி நான் எனக்குன்னு ஒரு பேரை நான் தக்க வச்சுக்கணும். ஓகே சார், வேறு சோசியல் ஒர்க் செய்யணும்? சோசியல் ஒர்க்கு பிளட் கேம்ப், பிளட் டொனேட் பண்ணுவோம். சோசியல் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு அனாதை சடலம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மீட் இது பண்ணுவோம். ஆமாம். ஓகே சார், வேறு ஏதாவது சிறப்பம்சங்கள் மீரா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமாக ஏதாவது சிறப்பம்சங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லலாமா? ஒர்க்கை அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா ஏன் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும்னா கோல்டா என்ன சொல்லுவீங்க? நம்ம இருக்கிற ஒரு ஓரிரை கொள்கை அதை வச்சு இவங்க வந்து நான் வந்து அமைப்பு சொல்லலாங்க. தமிழ்நாடு தகுதி ஜமாத்துங்கிற ஒரு அமைப்பில் வந்து உறுப்பினராக இருக்கேன். இந்த பெரும்பாலும் இந்த அறந்தாங்கி பகுதி எல்லா இதுலேயுமே வந்து நான் இந்த அமைப்பில் இருக்கிறது தெரிஞ்சு வந்து இவர் வந்து இந்த அமைப்பில் இருக்கார், சரியாக செய்வாங்க, அளவு நிர்வாகியில் வந்து மோசடி பண்ணிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து நம்மளுக்கு அதிகமாக ஒர்க்கு கொடுக்குறாங்க. என் பேர் வந்து வாசித் கான், மீரா கன்ஸ்ட்ரக்ஷன், அறந்தாங்கி. 9750960524. இதில் ஒரு ஒர்க்கு கொடுக்குறாங்கன்னா ஏன் கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும்னா என்ன சொல்கிறீங்க உங்கள்கிட்ட?
ஒரு கோல்டன் சொன்னீங்களா? ஏன் கொடுக்கணும், நம்ம தெரிஞ்சவங்க வந்திருப்பாங்க, ரிலேட்டிவ் வந்திருப்பாங்க, அதர் பீப்புள்ஸ் நம்மளுக்கு பழக்கமானவங்க அண்டை விட்டு அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. கொடுத்தா சரி இவருக்கு பொறுப்பாக பார்த்துக்குவாப்புல அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் நிறையா கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரினில் இருப்பாங்க. அவங்க ஒய்ஃபு அவங்க மதர் அவங்க மட்டும் தான் இங்கே இருப்பாங்க. அப்போ இவர்கிட்ட கொடுத்தா கரெக்டாக பார்த்துக்குவாப்புல குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ.